மட்டன்ல மட்டும் தான் பீஃப் கலக்குறாங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை. சிக்கன்லயும் கலப்படம் இருக்கு. செத்து போன கோழியை வாங்கிப்பாங்க அவங்க. ஆமாம், லாரிலான்ட்டு வரும்போது சில கோழிங்க செத்துரும் இல்லையா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா 30 ரூபா 40 ரூபா கொடுத்தீங்கன்னா கூட அந்த மெக்டானல்ஸ்ல இருந்து தள்ளுவண்டி கடை வரைக்கும் கலப்படம் உண்டு. மெக்டானல்ஸ்ல பன்னீர் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த கெமிக்கலை ஊற்றி பார்த்தீங்கன்னா ப்ளூ கலராக மாறும். கலப்படம் செய்யப்பட்ட பிளாக் பெப்பரோ கலப்படம் செய்யப்பட்ட ஒயிட் பெப்பரோ லோ கிரேட்ல இருக்கிற சோயா சாஸோ இதெல்லாம் வாங்கி தான் உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸா பண்ணி கொடுக்குறாங்க. ஒரிஜினல் முழு பெப்பர் வாங்க போனோம்னா கடைக்கார சொன்னதை நீங்க கேட்டீங்க. இது முழு மிளகு 1/2 kg 418 அரை கிலோவா பெப்பர் பவுடருக்கு ஹோட்டலுக்கு யூஸ் பண்றது. நம்மளுக்கு அதிர்ச்சி கொடுத்த ஒரே ஒரு பொருள் இந்த சோயா சாஸ் தான். கண்டிப்பா 700 ml சோயா சாஸ் வெறும் 20 ரூபா. அப்போ இதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் என்ன, பேக்கேஜிங் காஸ்ட் என்ன, டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் என்ன, டீலருக்கு என்ன போகும், ரீட்டைலருக்கு என்ன வரும், இதோட காஸ்ட் தான் என்ன. சோயா சாஸ் இருக்கு. சோயா சாஸ் போட்ட ஃப்ரைட் ரைஸோ சைனீஸ் ஐட்டம் மேக்ஸிமமாக நீங்கள் ரெகுலராக எடுத்தீங்களே கேன்சர் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு நாளைக்கு எப்படியுமே ஒரு அதிகாரி கண்ணிலாவது அந்த ஃப்ரைட் ரைஸில் அந்த சிக்கன் கலர் படாமல் இருக்க போகிறது கிடையாது. தந்தூரி சிக்கன் வெளியெல்லாம் மாட்டி வச்சிருப்பாங்க பாருங்க, அப்படியே சக்கச்சவேன்னு அது எல்லாமே கலர் தான். கேசரி கலர் எது வந்து தடை செய்யப்பட்டது, அதெல்லாம் தடை செய்யப்பட்டது தான். நம்ம வந்து உணவுப் பொருளை நீங்கள் எம்எஸ்ஜி தடை பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறீங்க, ஃபுட் கலர் தடை பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. இன்னும் தடை பண்ண வேண்டிய பொருட்கள் நிறைய இருக்குது. இப்போ வந்து மக்கள் ஏமாறுற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, கண்ணு முன்னாடி சமைச்சு கொடுத்தா அது நல்ல பொருள்னு சொல்லி ஏமாந்துங்கன்னு இந்த யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க பாருங்க, ஃபுட் பிளாகர்ஸு, இந்த ஃபுட்டீஸ்ன்னு சொல்லிங்கன்னு அவங்கெல்லாம் ப்ரொமோஷனுன்ற பேரில் எல்லா குப்பை கடைங்களையும் ப்ரொமோஷன் பண்ணி ஹைப் ஏற்றி சாப்பிட்ற வீடியோ நீங்கள் எடுத்து போகிறீங்க. சாப்பிட்டு அடுத்த நாள் லூஸ் மோஷன் போகிற வீடியோ எடுத்து போட வேண்டியதானே. ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்காக வழி காட்டுனீங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் மெடிக்கல் ஷாப்புக்கு வழி காட்டுறீங்கன்னு அர்த்தம் போகிறீங்க. நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும். 7200040619. ரிஃப்ளெக்ட் நேயர் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சர்ச்சைக்கு பேர் போகன சதாம் அண்ணா தான் நம்ம கூட இருக்காரு. வணக்கம்ண்ணா. வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குண்ணா. உங்கள் வீடியோ எல்லாமே வந்து வரப்பா போயிட்டுருக்கு. அது கீழே கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் எப்படி உயிரோடு இருக்கார், இவரை வந்து போலீஸ் காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த கமெண்ட்ஸாக நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்தேன். ஓகே. அதேமாரி இல்லாமல் நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம், மட்டன் வர்சஸ் பீஃப் அப்படின்னு போட்டிருந்தோம். அந்த வீடியோ வந்து நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. அதில் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்துச்சு. பாசிட்டிவாக கமெண்ட்ஸ் வந்துச்சு, நெகட்டிவாக கமெண்ட்ஸ் வந்துச்சு. அதுக்கெலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்கன்னா? பாசிட்டிவாக கமெண்ட்ஸ் கொடுத்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. நெகட்டிவாக கமெண்ட்ஸ் அவங்க அதை நெகட்டிவான்னு நம்ம எடுத்துக்க வேணாம், அவங்களோட கருத்தை நம்ம எடுத்துக்கலாம். அவங்களோட கருத்து என்னென்னா, நீங்கள் ஏன் ரெஸ்டாரண்ட் பேர் அந்த உணவு ஹோட்டல் பேரை நீங்கள் ஏன் சொல்லலை, அதுதான் அவங்களோட கருத்து. அது எல்லாருக்கும் நான் வந்து கமெண்ட்டில் கீழே போயிட்டு பதில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே. இன்னொருத்தவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் ஏன் வந்து நீங்களே செக் பண்ணி இது வந்து மட்டனா பீஃபா நீங்களே டிக்ளேர் பண்ணுறீங்க, அது எந்த அளவுக்கு நாங்கள் நம்புறது சொல்லி கேட்டாங்க. அதுக்கான பதில் வந்து அந்த ஆரிஜின் டெஸ்ட், மீட் ஆரிஜின் டெஸ்ட்ன்ற டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம சென்னையில் இல்லை. ஓகே. அது வந்து ஹைதராபாத்துக்கு தான் இருக்குது. நம்ம இப்போது வீடியோலாம் பண்ணி போட்டிருக்கதால இப்போ வந்து நம்ம வீடியோவோட ரிஃப்ளெக்ஷனாக, நம்ம ரிஃப்ளெக்ட் சேனலோட ரிஃப்ளெக்ஷனாக அரசாங்கம் அதுக்கான நடவடிக்கை எடுக்குது. கூடிய சீக்கிரம் வெட்டினரியில் மீட் டிபார்ட்மெண்ட்டில் ஆரிஜின் டெஸ்ட்டுக்கான டிபார்ட்மெண்ட்டை சென்னைக்கு வரப்போகுது. சூப்பர் சூப்பர். அது வந்துருச்சுன்னா எல்லாருமே நீங்கள் போயிட்டு உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா எடுத்துன்னு போய் அங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நாங்கள் பேசுகிறது வந்து என்ன வீடியோ பற்றி பேசுகிறோம் அப்படின்னு புரியாதவங்களுக்கு நாங்கள் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐ கார்ட்லையும் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு வந்து இது பார்க்கலாம். ரெடி இது முடிச்சுட்டு கூட போய் பாருங்கள். அதில் வந்து என்ன பண்ணியிருப்போன்னா, மட்டனும் பீஃபும் எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்க ஒன்றா, மட்டன் பேரில் பீஃப் எப்படி கலப்படம் பண்ணுறாங்கன்ற மாதிரி அந்த வீடியோவில் இருக்கும். அதேமாரி இன்றைக்கி ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக வெளியே ஹோட்டலில் போய் நிறையா சாப்பிட்ற பொருளை பற்றி தான் நம்ம பேச வந்திருக்கோம். ஆனால் சொல்லுங்கண்ணா, நீங்கள் எப்போ பேசினாலுமே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணியில் கலப்படம் நடக்குது, பிரியாணி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேரோட இதுவாக இருக்குது, கருத்தாக இருக்குது. எனக்குமே தோணுது ஒருவேளை பிரியாணி மேலே தான் நடக்குதான்னு சொல்லிட்டு. ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பா நீங்கள் மட்டனும் சாப்பிடாதீங்க பீஃபும் சாப்பிடாதீங்க,
நீங்கள் பேசாமல் சிக்கனுக்கு போயிடுங்க அப்படின்றாங்க. ஸோ நான் கேட்குற கேள்வி என்னென்னா, பிரியாணியில் மட்டும்தான் இந்த மாதிரி கலப்படம் நடக்குதா, இல்லை எல்லா உணவுலையுமே கலப்படம் நடக்குதாண்ணா? கலப்படம்ன்றது உணவு விஷயத்தில் நிறைய இடத்துல நடந்துன்னு தான் இருக்குது. இப்போ நானும் கமெண்ட்டில் பார்த்தேன், மட்டனில் தான் கலப்படம் இருக்குது, மட்டனில் கலப்படம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு இது கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன்லேயும் கலப்படம் இருக்குது. ஓகே, அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பன்னீரில் கூட கலப்படம் இருக்குது. எப்படின்னா, நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா பன்னீர் ஒரு ஃபேக்ட்ரியை வந்து சீஸ் பண்ணுறாங்க. அங்கே வந்து 1% கூட பால் இல்லாமல் கெமிக்கல் மட்டுமே யூஸ் பண்ணி அனலாக் பன்னீர்னு சொல்லி ரெடி பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா இப்போ நிறைய ரீல்ஸ் ஃபேமஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? மெக்டானல்ட்ஸில் பன்னீர் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், இந்த கெமிக்கலை ஊற்றி பார்த்தீங்கன்னா ப்ளூ கலராக மாறும், அது அனலாக் பன்னீர், மில்கில் செஞ்ச பன்னீரே கிடையாதுன்னு. அந்த மாதிரி கலப்படம் வந்து மெக்டானல்ட்ஸ்லேருந்து தள்ளுவண்டி கடை வரைக்கும் கலப்படம் உண்டு. புரியுது. அதுக்கு காரணம் வந்து அவங்க எதிர்பார்க்குற லாபம். நல்ல பொருள் போடணுன்னா விலை கூட இருக்கும், கலப்படம் பண்ணி பார்த்தா லாபம் நிறையவும் இருக்கும். அதே மாதிரி மக்களும் வந்து கம்மி விலைக்கு எதிர்பார்க்குற நேரத்தில் இந்த வியாபாரிங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு 110 ரூபாய்க்கு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா 110 ரூபாய்க்கு பிளாக் பெப்பராக போட்டு அவனால் செஞ்சு கொடுக்க முடியும்னா செஞ்சு கொடுக்க முடியாது. ஒரிஜினல் சோயா சாஸ் போட்டு செஞ்சு கொடுக்க முடியாது. ஓகே, அப்படியெல்லாம் ஒயிட் பெப்பர் போட முடியுமா? 110 ரூபா ஃப்ரைட் ரைஸில் ஒரிஜினல் பிளாக் பெப்பரும் ஒயிட் பெப்பரும் போட்டு செஞ்சு கொடுக்க முடியுமா? புரியுது. ஒரிஜினல் சோயா சாஸ் போட்டு செஞ்சு கொடுக்க முடியுமா? முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வியாபாரிங்க அதுக்கான ஆல்டர்னேட்டிவாக கலப்படம் செய்யப்பட்ட பிளாக் பெப்பரோ, கலப்படம் செய்யப்பட்ட ஒயிட் பெப்பரோ, கலப்படம் அதாவது லோ கிரேடில் இருக்கிற சோயா சாஸோ இதெல்லாம் வாங்கி தான் உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸாக பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து சிக்கனில் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா, சிக்கன் இந்த வந்து செத்து போன கோழியை வாங்கிப்பாங்க அவங்க. ஓகே, ஆமாம், லாரிலான்ட்டு வரும்போது சில கோழிங்க செத்துரும் இல்லையா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா 30 ரூபா 40 ரூபா கொடுத்தீங்கன்னா கூட அந்த கோழியை கொடுத்து. நான் கூட என் ஃப்ரெண்டு சொல்லி கேள்விப்பட்டேன், ஒரு கடையில் வந்து ஹோட்டலில் வேலை பார்த்துருந்தாங்க அவன் ஃப்ரெண்டு, கேட்டு வாங்குவாங்களாம், செத்த கோழி எத்தனை இருக்குது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அதை மிக்ஸ் பண்ணி விடுவாங்களாம் உள்ள. ஆமாம், அந்த கோழி வந்து ஏற்கனவே செத்து கெட்டு போயிருக்கும். அதை இவங்க எடுத்துன்னு வந்து மறுபடியும் உரிச்சு சமைக்கிற நேரத்தில் கண்டிப்பாக ஃபுட் பாய்சன் ஆகும். புரியுது. இப்போ ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து அவங்க வந்து போன்லெஸ் வாங்கி அப்படியே கட் பண்ணி குக் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறது கிடையாது. புரியுது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை கட் பண்ணி அது கூட வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுக்கிறாங்கன்னா 1 கிலோ மாவு கலப்படம் பண்ணி அது கூட வந்து ஃபுட் கலர், கேசரி கலர், எது வந்து தடை செய்யப்பட்டது, அதெல்லாம் தடை செய்யப்பட்டது தான். அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட ஃபுட் கலரை அவங்க வாங்கி மிக்ஸ் பண்ணி அதை வந்து மறுபடியும் ஃப்ரிட்ஜை வச்சு அதை எடுத்து மறுபடியும் வெளியே எடுத்து அப்படியே வந்து கூலிங் இறங்குதா இல்லையான்னு கூட பார்க்க மாட்டாங்க, அப்படியே போட்டு ஹாஃப் குக்கில் இருக்கும். அதை வெளியே எடுத்து வச்சு ஒரு சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு அவங்க குக் பண்ணி வெளியே வச்சாங்கன்னா அந்த ஹீட்லேயே வெளியவே இருக்கும். நைட்டு 10 மணி வரைக்கும் அவங்க 10 மணி வரைக்கும் 11 மணி வரைக்குமோ அவங்க க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் அது வெளியே இருக்கும். அதாவது கெட்டு போதா இல்லையான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அதனால் வந்து கலப்படம்ன்றது எல்லா உணவு இதுலேயும் இருக்குது. புரியுது. மட்டனில் மட்டும்தான் இருக்குது, மட்டனில் மட்டும்தான் பீஃப் கலக்கிறாங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை. உதாரணத்துக்கு இந்த கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியனுக்கு மாறிடுங்க சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பன்னீர் கூட கலப்படம் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் எதுக்கு போவீங்க? நான்வெஜ் கலப்படம், வெஜ்ஜுக்கு வருவீங்க. வெஜ்ஜும் கலப்படம்னா என்ன சாப்பிடுவீங்க அடுத்தது? பன்னீர் இல்லாமல் நான் வெஜ் ரைஸ் போனாலுமே அதுலேயும் ஒயிட் பெப்பரு சோயா சாஸ் எல்லாமே கலப்படம் ஆகுது இல்லையா? அதனால் வந்து கலப்படம் எல்லா இடத்துலையும் இருக்குது. பொதுவாக இந்த கேள்வி வந்து எப்போவுமே ஓடிட்டே இருக்கும், அஜினமோட்டோன்றது நல்லதா கெட்டதா? நிறைய பேர் ஒரு பக்கம் அது வந்து நல்லதுன்னுவாங்க. அஜினமோட்டோன்றது அது கம்பெனி பேர் தான், அது யூஸ் பண்ணி சாப்பிட்லாம், எல்லா இதுவுமே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. சில பேர் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அது யூஸ் பண்ணக்கூடாது, அது கேன்சர் வரைக்கும் கொண்டு போகுன்றாங்க. அதில் என்ன உண்மைகள் இருக்குன்னா, அதாவது நீங்கள் அஜினோமோட்டோவால் மட்டும்தான் கேன்சர் வருமானா எல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து ரெகுலராக சோயா சாஸ் போட்ட ஃப்ரைட் ரைஸோ, சோயா சாஸ் போட்ட இந்த சில்லி சிக்கன் அந்த மாதிரி கிரேவியோ, சைனீஸ் ஐட்டம் மேக்ஸிமமாக நீங்கள் ரெகுலராக எடுத்தீங்கனாலே கேன்சர் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. புரியுது. ஏன்னா எதுவுமே வந்து நம்ம பாடி கண்டிஷனுக்கு செட் ஆகாது. கண்டிப்பாக. தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டத்தை குழந்தைங்களுக்கு கொடுக்குறத இப்போத்துலேருந்து அவாய்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ராக்டிஸ்லேயே அவங்கள எடுத்துன்னு வாங்க. ஏன்னா எல்லாருமே
சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் இந்த சுகரு என்னென்னவோ யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் நிறைய ப்ராப்ளம் வந்துடுது. புரியுது. அதுலலாம் வந்து பசங்களை இப்போத்துலேருந்தே காப்பாற்றிக்கினே வந்துடுங்க. ஓகேண்ணா. பிற்காலத்தில் அவங்க வந்து நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. புரியுது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் 90s கிட்ஸ். நாமளும் 90s கிட்ஸ். நம்மளாம் 10th படிக்கும் போது தான் ரைஸ்லாம் சாப்பிட்டோம். ஆமாம், நம்மலாம் வந்து சின்ன வயசுலலாம் ஃப்ரைட் ரைஸ்னாலாம் நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. நம்ம சாப்பிட்டதெல்லாம் என்ன அதிகபட்சம் பிரியாணி, அதுவும் வந்து ரொம்ப ரேரு. இப்போ இருக்கிற மாதிரி பிரியாணி கடைகள்லாம் அப்போ கிடையாது. கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி நம்ம அப்பா ஜென்ரேஷன் அது இன்னும் ஹெல்த்தியான ஜென்ரேஷன். நம்ம ஜென்ரேஷன் பாதியிலேருந்து நம்ம உள்ள ஜங்க் ஃபுட்டில் மாட்டிக்கணும். இப்போ வர ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஜங்க் ஃபுட்லேயே வாழ்ந்துன்னு இருக்கு. புரியுது. அதனால் வந்து மேக்ஸிமமாக ஃபாஸ்ட் ஃபுட்டை ஜங்க் ஃபுட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறது. ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்காக வழி காட்டுனீங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் மெடிக்கல் ஷாப்புக்கு வழி காட்டுறீங்கன்னு அர்த்தம் குழந்தைங்க. புரியுது. அதனால் வந்து தயவு செஞ்சு குழந்தைங்க கேட்பாங்க தான், அவங்களுக்கு புரிய வைங்க, கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஃபாஸ்ட் ஃபுட்னு சொன்ன உடனே நிறைய நம்மளுக்கு மைண்டுக்கு வருது ஸ்ட்ரீட்டில் இருக்க ஃப்ரைட் ரைஸ் கடை, சில்லி சிக்கன் அந்த மாதிரி கடை தான் ஞாபகம் வருது. அதில் வந்து நிறையா பொருட்களை தடை செய்யப்பட்டிருந்தாங்க. அதில் தடை செய்யப்பட்ட பொருள்லாம் உதாரணத்துக்கு வந்து ஃபுட் கலராக இருக்கட்டும், அப்புறம் அஜினமோட்டா இருக்கட்டும், அதெல்லாம் இன்னுமே ரன் ஆகிட்டு இருக்கு இல்லைன்னா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது வந்து அரசும் அதிகாரிகளும் இதை தடை செய்யுங்க சொல்லிட்டாங்க. இது வந்து தெரியாமல் இன்னமும் மார்க்கெட்டில் ஓடின்னு தான் இருக்குது. ஆனால் பார்க்க தெரியாத மாதிரி இல்லை. ஏன்னா ஒரு கறியோட கலர் அவ்வளோ சிவப்பாக இருக்க வாய்ப்பே இல்லையா? கண்டிப்பாக அது அப்படி இருக்குது. ஏன்னா அந்த ஃபுட் கலர்ன்றது அவன் கலக்கும்போது நான் பார்க்குறேன், அவன் கலந்துட்டு கை கழுவுறான், கை கழுவுன பிறகும் அந்த கலர் வந்து கையிலேயே இருக்குது. நம்ம சாப்பிட்ற பஜ்ஜி வரைக்கும் அந்த கலர் பவுடர் போட்டு தான் பஜ்ஜியே செய்கிறாங்க. ஓகே. ஒரு நாளைக்கு எப்படியுமே ஒரு அதிகாரி கண்ணிலாவது அந்த பஜ்ஜி படாமல் இருக்க போகிறது கிடையாது. அந்த ஃப்ரைட் ரைஸில் அந்த சிக்கன் கலர் படாமல் இருக்க போகிறது கிடையாது. தந்தூரி சிக்கன் வெளியெல்லாம் மாட்டி வச்சுருப்பாங்க பாருங்கள், அப்படியே சக்கச்சவேன்னு, அது எல்லாமே கலர் தான். எனக்கு ஒரு டவுட்டு, நம்ம கடையிலையுமே கறி இருக்குது, கொஞ்சம் சிவப்பாக தான் இருக்குது, அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் தான் சொன்னேன், நான் யூஸ் பண்ணுறது ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர். ஓகே. அதோட நேச்சுரல் கலரு ரெட்டு தான். ஓகே. நான் வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட ஓப்பன் டாக்கிங்க, என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாங்கன்னா, சார் கலர் பார்க்க இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். என்னங்க ஹரியாலி சிக்கன்னா பச்சையாக அப்படியே கலராக இருக்கும், நீங்கள் என்ன இப்படி கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க என் கஸ்டமர்ஸ். நான் தான் சொன்னேன், நீங்கள் வந்து உங்களுக்கு கலர் முக்கியமாக டேஸ்ட் முக்கியமாக? கலர் போட்டால் உங்களுக்கு நோய்வாய் வரும், கலர் போடாமல் சாப்பிட்டீங்கன்னா ஓகே, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்பேன். புரியுது. என்னங்க சொல்கிறீங்க? அப்போனா அது ஃபுல்லாகவே கலர் தானே? அது ஃபுல்லாகவே கலர் தாங்க, இதுதான் ஒரிஜினல் கலர். நான் பார்த்துருக்கேன், க்ரீன் கலர் பவுடரும் பார்த்துருக்கேன். ஆமாம், ஹரியாலி சிக்கன்றது மல்லி புதினாவோட இதில் வர்றது தான். அது என்ன கலர் க்ரீன் இருக்குமோ அந்த எந்த அளவுக்கு க்ரீன் கொடுக்குதோ அதை தான் நம்ம கொடுக்க முடியும். வெளியே கடையில் இந்த தள்ளுவண்டி கடையில் ஃபாஸ்ட் ஃபுட்ல எல்லாம் போடுற மாதிரி நம்ம க்ரீன் கலர் போட்டு நம்ம கொடுக்குறது கிடையாது. இது சாப்பிட்டு கஸ்டமர் நீங்கள் இன்னைக்கு சாப்பிட்டுட்டு நல்லா இருந்தால் தான் நாளைக்கு நீங்கள் வர முடியும். இன்னைக்கு சாப்பிட்டுட்டு நாளைக்கு படுத்துட்டீங்கன்னா நான் இன்னும் யாருக்குங்க போய் சர்வ் பண்ண முடியும்? புரியுது. நம்ம வந்து உணவுப் பொருளில் நீங்கள் எம்எஸ்ஜி தடை பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறீங்க, ஃபுட் கலர் தடை பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறீங்க, இன்னும் தடை பண்ண வேண்டிய பொருட்கள் நிறைய இருக்குது. அதாவது லோ குவாலிட்டியில் இருக்கிற சோயா சாஸ், லோ குவாலிட்டியில் இருக்கிற பெப்பர், பிளாக் பெப்பர், ஓகே, லோ குவாலிட்டியில் இருக்கிற ஒயிட் பெப்பர். இதையும் மறுபடியும் சொல்கிறேன்னா, ஒரிஜினல் பிளாக் பெப்பரோட விலை 900 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வருது. ஆமாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஓகேங்களா? ஒயிட் பெப்பர் 1800 வரைக்கும் வருது. ஆனால் ஹோட்டலுக்குன்னு போயிட்டு நம்ம வந்து ஒயிட் பெப்பர் கொடுங்க சார் சொல்லி கேட்டோம்னா அரை கிலோ 120 ரூபா 130 ரூபா. அவ்வளோதானா? அவ்வளோதான். ஓகே. எங்களுக்கு தெரியாது. எனக்கு வந்து பெப்பரோட எவ்வளோ ஒரிஜினல் காஸ்ட்னு தெரியும், ஆனால் கடைக்கு வாங்குறது எவ்வளோன்னு தெரியாது. அதை நீங்கள் ப்ரூஃப் பண்ணி காட்ட முடியுமா? நான் தாராளமாக ப்ரூஃப் பண்ணுறேன். சரி, நம்ம நேராக போய் பார்த்து வாங்கிடலாமா? சொல்கிறாங்க, கேட்குறாங்க. பெப்பர் பவுடருக்கு ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணுறது இருக்கா? எவ்வளோ கிலோ? हाफ के जी एवलो हाफ के जी हाफ के जी 100 ரூபாய். இது முழு மிளகு हाफ के जी 418. அரை கிலோவா? சரி, பவுடரே வாங்கிடலாம். பவுடரே கொடுத்துருங்க. சோயா சாஸ் இருக்கு இல்லக்கா? அந்த பாட்டில் வரும்ல, ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணுற பாட்டில். ஓகே. எவ்வளோ அது? எத்தனை எம்எல் எவ்வளோ வருது? அரை லிட்டரா? 1 லிட்டர் சோயா சாஸ் 20 ரூபாவா? இது நீங்கள் கேட்டுக்கோங்க கன்ஃபார்மாக. ஆனால் ரெட் கலர் ஃபுட் கலர் ஒன்று கொடுத்துருங்க.
இப்போ பார்த்தீங்களா, நம்ம இப்போ கடைக்கு போயிட்டு அன்றைக்கி மட்டனு பீஃபு எல்லாம் வாங்கி நம்ம எப்படி எக்ஸ்போஸ் பண்ணோமோ, இப்போது ஃப்ரைட் ரைஸ் ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் என்னென்ன வாங்குறாங்கன்றத நம்ம வெளிப்படையாக விலையோட ஒரிஜினல் என்ன விலை, அதோட கலப்படம் செய்யப்பட்ட பொருள் என்ன விலைன்றதை நம்ம பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபுட் கலர், தடை செய்யப்பட்டது, ஃபுட்டில் யூஸ் பண்ணாதீங்க, இதால் வந்து கேன்சர் வர்றதுக்கான ஆபத்துகள் நிறைய இருக்குதுன்னு சொல்லி அரசாங்கம் சொன்ன ஃபுட் கலர் இதுதான். இப்போ இந்த ஃபுட் கலர் பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் வந்து இன்னமும் எல்லா ஃபாஸ்ட் ஃபுட் கடையிலையும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கு. பஜ்ஜில் சில்லி சிக்கன்லேருந்து எல்லாத்துலேயும் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ற சிக்கன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு 30% தான் சிக்கனு, மிச்சம் 70% வந்து மாவு தான். மாவில் கலக்கிற ஃபுட் கலர். இப்போ எங்கே 30% இருக்குது? ஃபுல்லாகவே மாவு தான் இருக்குது. ஏதாவது கொஞ்சம் தான் சிக்கன் ஓட்டிகிட்டு இருக்கு. நான் வந்து மறுபடியும் சொல்கிறேன், கஸ்டமர்ஸு 100 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு ஆசைப்பட்டு வாங்குறீங்கன்னா அதில் கலப்படம் வரதான் செய்யும். அது நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க உங்களை. ஓகே, இதோட ப்ரைஸ் என்ன வந்துச்சு? இதோட ப்ரைஸ் வந்து 63 ரூபா தான் வந்து. 63 ரூபா 100 கிராம் இது. ஓகே. இப்போ நம்ம பெப்பர் ஒரிஜினல் முழு பெப்பர் வாங்க போனோம்னா கடைக்கார சொன்னது நீங்கள் கேட்டீங்க, 1/2 கிலோ 415 ரூபா. இதோட விலை வந்து 1/2 கிலோ 100 ரூபா, வெறும் 100 ரூபா. இதை தான் எல்லா ஃபாஸ்ட் ஃபுட் கடையிலையும் பாய் ஆம்லெட்டில் பெப்பர் தூக்கலாக கொடு பாயின்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் இந்த. ஓகே, இதில் கலப்படம் உள்ள தான் மிக்ஸ் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக. இதில் பார்த்தீங்கன்னா 53% ரைஸ் ஃப்ளோர் இருக்கு. ஓகே. அரிசி மாவு 34% பெப்பர் இருக்கு. 34%. சில்லி பவுடர் 10%, சால்ட் 3%. ஓகே. இதுதான் இந்த பெப்பரோட மிக்சிங். இவங்க சொல்ற கணக்குப்படியே நம்ம 34% பெப்பர் போட்டாலுமே அந்த 100 ரூபா காஸ்ட் வராது இல்லையா? 100 ரூபா காஸ்ட்ல வராது. நம்மளுக்கு அதிர்ச்சி கொடுத்த ஒரே ஒரு பொருள் இந்த சோயா சாஸ் தான். கண்டிப்பா. 700 ml சோயா சாஸ் வெறும் 20 ரூபா. அப்போது இதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் என்ன, பேக்கேஜிங் காஸ்ட் என்ன, டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் என்ன, டீலருக்கு என்ன போகும், ரீட்டைலருக்கு என்ன வரும், இதோட காஸ்ட் தான் என்ன, இது என்ன தான் அப்புறமா சோயா சாஸ்னா. ஓகே. இதில் என்ன போட்டிருக்கு? இதோட இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா வெஜ் பல்ப்பு, சுகரு, சால்ட்டு, ஜிகிரி, ஆசிடிஃபையிங், கேரமல், ஸ்டெபிளைசர் அண்ட் ஸ்பைசஸ்ன்னு போட்டிருக்குது. இதெல்லாம் போட்டால் கூட இதெல்லாம் எவ்வளோ போடுவாங்க? ஒரு முடி போடுவாங்களோ மொத்தமாகவே சேர்த்து, மிச்சத்துக்கு வந்து டை போட்டு விட்ருவாங்களோ, அந்த மாதிரி கேள்விகள்லாம் ஏதோ இன்ஜின் ஆயில் வச்சு ஓடிட்டு இருக்காங்கன்னு தோணுது. எனக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சி கொடுத்தது இது எனக்கு. இதே சோயா சாஸ் நல்ல பிராண்டட்லையும் விற்கிறாங்களா? இதே சோயா சாஸ் நல்ல பிராண்டில் பார்த்தீங்கன்னா 25 ரூபாய்க்கு வரும். 25 ரூபாய்க்கோ? 25 ரூபாய்க்கு வரும். ஆனால் 90 ml 90 ml தான் வருது. ஆமாம். இது 700 ml 20 ரூபா. ஆமாம். கிட்டத்தட்ட வந்து நல்ல சோயா சாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அரை லிட்டரு சோயா சாஸ் 250 ரூபா, 300 ரூபா அந்த மாதிரி எல்லாம் வருது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் கடைகள் இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. பார்க்க முடியுது. கண்ணால் பார்த்து தான் ஒரு ஓட்டை போட்டுருவாங்க. ஓட்டையை போட்டுருவாங்க, சர்ன்னு அடிப்பாங்க. அப்படியே நீங்கள் பார்த்து என்ன பார்த்தியா சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறீங்க. இப்போ வந்து மக்கள் ஏமாறுற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, கண்ணு முன்னாடி சமைச்சு கொடுத்தா அது நல்ல பொருள்னு சொல்லி ஏமாந்துன்னு இன்னைக்கு வந்து அப்படியே டஸ்ட்லேயும் புழுதிலையும் ரோட்லேயே செஞ்சு கொடுக்குற பொருளை தான் நீங்கள் விரும்பி சாப்பிட்டுன்னு இருக்கிறீங்க. புரியுது. எப்படி அது வந்து சுகாதாரமானதே கிடையாது. ஓகே. நிறைய தள்ளுவண்டி கடைகளுக்கு இந்த யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க பாருங்கள், ஃபுட் பிளாகர்ஸு, இந்த ஃபுட்டீஸ்ன்னு சொல்லிக்கின்னு அவங்கெல்லாம் ப்ரொமோஷனுன்ற பேரில் எல்லா குப்பை கடைகளையும் ப்ரொமோஷன் பண்ணி ஹைப் ஏற்றி பாதி பேரை வந்து கெடுத்து இருக்கிறதே இந்த யூடியூபர்ஸும் இந்த ஃபுட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான். புரியுது. ஃபுட்டை பற்றி ஃபுட் இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கும் இந்த யூடியூபர்ஸுக்கும் என்ன தெரியும்? புரியுது. அதுல இருக்கிற அடல்ட்ரேஷனை பத்தி ஏதாவது தெரியுதா, இவங்க சுகாதாரமா பண்றாங்கன்னா இல்லையான்னு தெரியுதா? எதுவுமே தெரியறது கிடையாது. கூப்பிட்டு ப்ரொமோஷன் பண்ணுங்கன்னு சொன்னோடனே இவங்க பாட்டுக்கு போறது, சாப்பிட்டேன் சூப்பர் ஆகா, சாப்பிட்ற வீடியோ நீங்க எடுத்து போறீங்க, சாப்பிட்ட அடுத்த நாள் லூஸ் மோஷன் போற வீடியோ எடுத்து போட வேண்டியதானே? கரெக்டா இல்லைங்களா? ஓகே. நீங்கள் இதெல்லாம் இந்த யூடியூபர்ஸ் பற்றிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பேசுகிறீங்க, இதனால சர்ச்சை எதுவும் வராதா? நம்ம வீடியோலேயே போன வீடியோவில் நிறையா வந்து கமெண்ட்ஸ்லாம் பேட் கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. சர்ச்சைகள் எல்லாம் நிறைய வந்தது. இருக்கிறதுலையே வந்து சர்ச்சைக்குரிய விஷயம் என்னன்னா, போன வாட்டி நான் பேசினேன் பார்த்தீங்களா பீஃபை பற்றி, இஸ்லாமியனுக்கு நீ வந்து பன்றி இறைச்சி கொடுப்பதும் ஒன்றுதான், மாடை தெய்வமாக நினைக்கும் ஒரு இந்துவுக்கு நீ மாட்டு இறைச்சி கொடுப்பதும் ஒன்றுதான் சொல்லி சொன்ன மாதிரி இந்த கருத்துக்கு பயங்கரமான எதிர்ப்பு. ஓகே. நீ எப்படி வந்து மாட்டுக்கறியையும் பன்றி இறைச்சியும் ஒன்றா சேர்த்து நீ பேசலாம், அது வந்து ஹலாலானது, இது வந்து நீ எப்படி சேர்க்கலாம்? ஓகே. யோ பண்றவனை நீ போய் கேட்க மாட்டேன்னு சொல்லி ஏமாத்தி விற்கிறான். அவனை போய் கேட்கறதுக்கு உனக்கு தெம்பு கிடையாது. என்ன வந்து நான் பேசுறேன், என்ன வந்து கேட்குறேன், எனக்கு தெம்பு இருக்குது நான் பேசுறேன், உனக்கு தெம்பு இருந்தா நீ போய் கேளு. போ கமெண்ட்ஸ்ல பாரு, கீழே போட்டிருக்கேன் பாரு எந்த கடை அட்ரஸ்ன்னு, போய் சண்டை போடு போ. அங்கெல்லாம் விட்டுறாங்க. என்கிட்டயே வந்து நீ ஏன் பேசுனேன். அப்போ தப்பு பண்ணா பேசாமல் இருந்துடணுமா? கண்டும் காணாமல் இருந்தால் அவன் நல்லவன், பேசுனா கேட்டவன், நான் கேட்டவனாவே இருந்துன்னு போகிறேன், நீ வச்சுக்கோ. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா
இந்த பிரச்சனை என் பிரச்சனை கிடையாது. இறைச்சியோட கலப்படம்ன்றது என் பிரச்சனையே கிடையாது. நான் இதால பாதிக்கப்படுறது வந்து இறைச்சி வியாபாரிகள் தான். இந்த கேள்வியை யார் வந்து ஸ்ட்ராங்கா கேட்கணும்னா இறைச்சி வியாபாரிகளும் இதை சார்ந்த சங்கங்களும் தான். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இங்க இதுல இருக்க சில ப்ராடக்ட்ஸ்ல பாருங்க FSSAI அந்த சீல்லாம் இருக்கு. அவங்களாம் இதை கண்டுக்கிறாங்களா இல்லையான்னு ஒண்ணுமே புரியலண்ணா. இது வந்து FSSAI அவங்க நார்ம்ஸ்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அதை வந்து பேலன்ஸ் பண்ணி இவங்க போட்டுருவாங்க. FSSAI இந்த டீம் வந்து லைசன்ஸ் கொடுத்துட்டு மேலே வந்து போயிட்டு கண்காணிக்கணும். எல்லாத்தையும் கண்காணிச்சா மட்டும்தான் இதெல்லாம் தடுக்க முடியும். ஓகே, அதாவது வந்து முடிஞ்ச அளவுக்கு தடுத்துக்கோங்க. ஓகேண்ணா, இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக மக்கள் எல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தை பற்றி நம்ம பார்த்தோம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இதுக்கப்புறமாவது இந்த வீடியோ பார்த்து யோசிப்பாங்க. நீங்கள் மட்டும் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்கள் நிறைய பேர் ஃப்ரைடே சாப்பிட்றவங்க நிறைய பேர் நண்பர்களாக இருப்பாங்க. அவங்களாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி நாம் சாப்பிட்ற 100 ரூபா 110 ரூபா ஃப்ரைடேஸில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடங்கியிருக்கா, இவ்வளோ கெடுதல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிய வைங்க. ஸோ இதேமாரி இன்னொரு சர்ச்சையான ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோவில் உங்களை பார்க்கலான்னா அது வரைக்கும் நன்றிண்ணா. நன்றி.